நடவடிக்கை எடுக்கணும். வெறி பிடிச்சி அழைக்கிறானுங்க. கொலை பண்றதுக்காக நீங்க சிவி சண்முகமா கூலிப்படை அடியாள கூலிப்படை சிவி சண்முகனா அவங்க ராதாகிருஷ்ணன் நேத்து வந்து இரு சார் சொல்றது கேளுங்க சார். நாங்க தான் சொல்றீங்க. சொல்றது கேளுங்க. ராதாகிருஷ்ணன் நேத்து வள்ளத்துல வந்து சொல்றது கேளுங்க. கொடுத்துறான். பல லட்சம் எல்லாரும் பணம் கொடுத்து கொலை பண்ணணும்னு இது மாதிரி பண்ணிருக்கான். இந்த மாதிரி அடிச்சு ஓடிப்பாங்க. தலது பாருங்க எங்க அடிச்சு ராதாகிருஷ்ணன் நேற்று வந்து பணம் கொடுத்து ரெடி பண்ணிக்கிறான். பாருங்க கூலிப்படை வச்சு கொலை பண்ண பாக்குறான். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். வெறி பிடிச்சி அழைக்கிறானுங்க. கொலை பண்றதுக்காக நீங்க சிவி சண்முகமா கூலிப்படை அடியாள கூலிப்படை சிவி சண்முகனா அவங்க ராதாகிருஷ்ணன் நேற்று வந்து இரு சார் சொல்றது கேளுங்க சார். நாங்க தான் சொல்றீங்க. சொல்றது கேளுங்க. விழுப்புரம் மாவட்டம் வல்லம் அருகே இபிஎஸ் ஆதரவாளர் மீது சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் கல்வீச்சு நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் காதர் இணைந்திருக்கிறார். வணக்கம் காதர், என்ன நிலவரம்? வணக்கம் ரூபி. புதுச்சேரி செஞ்சி பொறுத்தவரை தொடர்ச்சியாக காலை முதலே பரபரப்பாக ஏற்பட்டு வருகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் முடிவடைந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பசுபதி செஞ்சி நோக்கி திரும்பிய போது சிவி சண்முக ஆதரவாளர்கள் பசுமிதி கார் மீது கல் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை சுமார் 1 மணி நேரமாக பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவி சண்முகம் கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த ஏரியா முழு தற்போது பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறைகள் தற்போது பாதுகாப்பு பணியிலும் மற்றும் தொடர்ச்சியாக சாலைகள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. ரூபினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காதர்.